அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுகி. உங்கள் அனைவரையும் என்னுடைய சேனலுக்கு அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். நான் இன்றைக்கி உளுந்தும் ரவையும் வச்சு ரவை தோசை தான் செய்ய போகிறேன். நல்ல பஞ்சு போல் இந்த தோசையை செய்ய போகிறேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த கப்பால் 1 கப் உளுந்து எடுக்கிறேன். அதோட 1 தேக்கரண்டி வெந்தயம். இந்த ரெண்டையும் இப்போ தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு கழுவ போகிறேன். நான் இந்த உளுந்து ஊற வைக்கிற தண்ணியை ஊற்றித்தான் அரைக்கிறேன். நான் அதால் நல்லா 3-4 தரம் நல்லா இந்த உளுந்த கழுவி தான் நான் ஊற வைக்க போகிறேன். இப்போ இந்த உளுந்து நல்லா கழுவுவோம். இந்த உளுந்தை நான் நல்லா கழுவிட்டேன். பாருங்கள் தண்ணி எவ்வளோ வெள்ளையாக இருக்குன்னு. இதை நான் மூடி ஒரு 5 மணித்தியாலம் ஊற வைக்க போகிறேன். இப்போ 5 மணித்தியாலம் ஆகிட்டு பாருங்கள் உளுந்து எண்ணெய் மாதிரி நல்லா ஊறி பூ மாதிரி மலர்ந்து வந்திருக்கண்டு. இதை நான் அரைச்சி எடுத்து வரேன். என்கிட்ட ஆட்டுக்கல் இல்லை. நான் மிக்சியில் தான் இதை போட்டு அடிக்கிறேன். நான் கிரைண்டர் இல்லை. இப்போ உளுந்தெல்லாம் அரைச்சாச்சு. அதே உளுந்தெடுத்து அதே கப்பால் நான் 2 கப் அவிச்ச ரவை எடுக்கிறேன். கப் ரவை, 1 தேக்கரண்டி உப்பு, 1/2 தேக்கரண்டி மஞ்சள் தூள், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுறேன். இதுக்குள்ள நான் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு தோசை மாப்பதத்துக்கு கரைக்க போகிறேன். நல்லா கட்டி இல்லாமல் வடிவாக கரைச்சி வைக்க வேணும். இப்போ நான் கட்டி இல்லாமல் நல்ல வடிவாக கரைச்சிட்டேன்.
இதை நான் இனி மூடி இரவு முழுவதும் ஊற வைக்க போகிறேன், புளிக்க வைக்க போகிறேன். இப்போ அடுத்த நாள் காலமாக நான் இந்த தோசையை சுட போகிறேன். அந்த தோசைக்கு தாளித்து போடுறதுக்கு முதல்ல ஒரு சட்டியை வச்சு ஒரு மேசக்கரண்டி தேங்காய் எண்ணெய் விடுறேன். எண்ணெய் நல்லா ஒரு காஞ்சதும் ஒரு தேக்கரண்டி கடுகு, சின்னனா வெட்டி வச்சிருக்கிற ஒரு பெரிய வெங்காயம், 5 செத்தல் மிளகாய், ஒரு நெட்டு கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து வதக்குறேன். இந்த வெங்காயம் மிளகாயை நல்லா பொன் நிறமாக வரும் வரைக்கும் வதக்கணும். அப்போ தான் நல்ல வாசமாக இருக்கு. முக்கால் பதம் இது வதங்கினதும் இதுக்குள்ள பெருஞ்சீரகம் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ நாங்கள் இந்த தாளியை நல்லா வதங்கி வந்துட்டு இதை நாங்கள் இறக்கி மாவுக்கு கலக்கணும். இப்போ பாருங்க, அடுத்த நாள் காலமாக நான் இரவு குழச்சி வச்ச தோசைமா எப்படி புளிச்சு பொங்கி வந்திருக்கண்டு பானைகளை காவாசிக்கு நான் குழச்சி வச்சது இப்போ 3/4 அளவுக்கு நல்ல வடிவாக புளிச்சு பொங்கி வந்திருக்கு. இதுக்குள்ள நாங்கள் இனி தாளித்து வச்சிருக்கிற அந்த வெங்காயம் மிளகாயையும் சேர்த்து கலந்து தோசையாக வறுக்க வேண்டியதான். நல்ல பஞ்சு போல் மெதுண்டு தோசை வரும். இந்த மாவு வந்திருக்கிற விதத்தை பார்க்கவே விளங்கும் தோசை வளை பஞ்சாக வருமெண்டு. கொஞ்சம் இறுக்கமாக இருக்குது. நாங்கள் தோசை பதத்துக்கு வரக்கூடிய மாதிரி கொஞ்சம் தண்ணி கலந்து கரைச்சி கொள்வோம் மாவை. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்ப்போம். பாருங்க, இது தோசைக்கு சரியான பதம். இனி நாங்கள் இதுக்குள்ள தாளித்து வச்சிருக்கிற வெங்காயம் மிளகாயையும் சேர்த்து கலக்குவோம்.
தாளித்து வெங்காயம் மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். நான் இப்போ புறம்பான ஒரு பாத்திரத்தில் தோசை சுடுறதுக்கு இலகுவாக, என்னென்னா பானையோட வச்சு மாவை தோசைக்கல்லில் விடுறது கஷ்டமாக இருக்கும். அதால் புறம்பாக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் மாவை தோசை சுடுறதுக்கு இலகுவாக எடுத்துக்கொள்கிறேன். இனி நாங்கள் தோசையை சுடலாம் வாங்க. தோசைக்கல் அடுப்பில் வச்சு ஒரு பேப்பர் டவலால் லைட்டாக எண்ணெய் பூசிட்டு பேப்பர் டவலால் துடைச்சி எடுத்துக்கொள்கிறேன். அதில் அளவுக்கு ஒரு 1.5 கரண்டி மாவை நல்ல வடிவாக தோசையாக சுட்டெடுக்க போகிறேன். அதுக்கு நெய் சேர்த்துக்கொள்கிறேன். மேலால் ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் போட்டு திருப்பி எடுத்துக்கொள்கிறேன். இப்படியே நாங்கள் எல்லா தோசை மாவையும் எங்களுக்கு அளவான அளவுக்கு தோசைகளாக ஊற்றி எடுத்துக்கொள்வோம். இந்த தோசைக்கு சாம்பார், இடிசம்பல், யாழ்ப்பாணத்தில் கூட நாங்கள் இடிசம்பல் தான் நாங்கள் இதுக்கு செய்வோம். இடிசம்பல் மிகவும் இதுக்கு சிறந்த ஒரு இதாக இருக்கும். இடிசம்பல் செய்யலாம், சாம்பார் செய்யலாம். சாம்பாரும் இடிசம்பலும் சேர்த்து சாப்பிடலாம். எதுவானாலும் நாங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். நான் இன்றைக்கு இந்த தோசைக்கு நெத்தலி கருவாட்டு இடிசம்பல் தான் செய்தேன். அதை நான் பேர்ந்து இன்னொருக்கா உங்களுக்கு அதை காணொலியாக போடுறேன். பாருங்க, கொஞ்சமாக தான் ஊற்றினா நான் தோசை என்ன மாதிரி பொங்கி வந்திருக்குன்னு பாருங்க. நல்லா புளிச்சு அப்படியே பொங்கி வந்திருக்கு.
இப்போ நான் இந்த ரவை தோசை எல்லாத்தையும் சுட்டு எடுத்துட்டேன். பாருங்க இப்படி வந்திருக்குன்னு, மிகவும் அழகாகவும் நல்ல மென்மையாகவும் இருக்குது. சாப்பிட்டு பார்த்தா நல்ல மென்மையாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்க. உங்களுக்கு எப்படி வந்ததுன்றதை என்னுடைய கருத்து பட்டியலில் தெரிவிங்க. மீண்டும் இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.